ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யலட்சுமி கபீர்தாஸ். இன்றைய தலைப்புச் செய்திகளை காணலாம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் திடீர் டெல்லி பயணம். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மூத்த நிர்வாகி நயினார் நாகேந்திரன் ஆகியோரும் டெல்லியில் முகாம். அரசியலில் தவேக தலைவர் விஜய் ஒரு தவழ்கின்ற குழந்தை. தாங்களோ PT உஷா போல் பல ஓட்டப்பந்தயங்களில் வென்று காட்டியவர்கள் என அமைச்சர் சேகர் பாபு பெருமிதம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தமிழ் மொழியை கட்டாய பாடம் ஆக்காதது ஏன்? தமிழக அரசுக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி. தமிழகத்தில் இதுவரை 28 லட்சம் டன் நெல் கொள்முதல். கடந்த ஆண்டை விட அதிகம் என உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தகவல். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் அருகே 100 அடி தொலைவுக்கு உள்வாங்கிய கடல். கடலில் தெரியும் பாறைகள் மீது நின்று பக்தர்கள் செல்ஃபி எடுத்து மகிழ்ச்சி. தீயணைப்பு துறைக்கு தேர்வான நபர்களுக்கு உடனே பயிற்சி வழங்க தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். வால்பாறை பொள்ளாச்சி சாலையில் தடுப்பு சுவர் மீது தாவிச் சென்ற சிறுத்தை. சுற்றுலா பயணிகள் கவனமுடன் இருக்குமாறு வனத்துறை எச்சரிக்கை. ரயில் நிலைய கவுண்டரில் வாங்கிய டிக்கெட்டை ஆன்லைன் மூலம் ரத்து செய்யலாம். ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். மியான்மர் பூகம்பத்தில் பலி எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரிப்பு. உயிரிழப்பு 10,000-ஐ தாண்டலாம் என அமெரிக்கா தகவல். நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட மியான்மருக்கு இந்தியா சார்பில் 15 டன் நிவாரணப் பொருட்கள். விமானப்படை விமானம் மூலம் அனுப்பி வைப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நன்றி.